இந்த ஐபிஎல்ல 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று பஞ்சாப் கிங்ஸ், இன்னொன்று ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க 2 டீமும். ஆர்சிபி 2 மேட்ச் தோத்தாங்க. ஆனாலும் அந்த டீமை பார்த்தாலும் இன்னும் ஒரு அச்சம், பயம், ஞானம், பகிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா, இந்த பக்கம் அன்பீட்டன் சைடாக பஞ்சாப் கிங்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சியில், ரிக்கி பாண்டிங் அவர்களோட கோச்சிங்கில் வேற மாதிரி அனைத்தையும் வென்று ஆறையும் வென்ற ஒரு அணியாகவும் இருந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸை பற்றி துதிப்பாடி, ஸ்ரேயாஸோட கேப்டன்ஸை பற்றி துதிப்பாடி நம்ம ஒவ்வொரு வீடியோலும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோலும் தொடர போகுதுன்னா, ஒரு வழியாக கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் போட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு வழியாக ரின்கு சிங் போட்டியை முடிச்சு கொடுத்துட்டாரு. இன்றைக்கி எல்எஸ்ஜியோட செயல்பாடுகள் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் நம்ம பெருசாக எதிர்பார்த்த ராஜஸ்தான் ராயல்ஸும் தோல்வியை தழுவிருக்கிறாங்க. நிறையாக்கு அனாலிசிஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? குட் மார்னிங்கா, குட் நைட்டா? நேற்றுக்கு கமெண்ட் பண்ண சொன்னேன். இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கே என்ன டைம் ஆகுதுன்னு. மலேசியா, கத்தார், யூஎஸ்ஏ, டொரண்டோ அப்படின்னு எக்கச்சக்கமான கண்ட்ரிலேருந்துலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே போல் இப்போ இந்த வீடியோவை எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடந்து முடிஞ்ச கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ, முல்லன்பூரில் நடந்து முடிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவினிலே. முதல்ல நம்ம கேகேஆர் ஜெயிச்சதை பற்றி நம்ம பார்ப்போமா? ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்க ஹோமை விட்டு அவேக்கு வராங்க. அவேக்கு வந்தவுடனே எஸ்ஆர்எச் கிட்ட தோக்குறாங்க. இப்போது டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய கேகேஆர்ட்டையும் தோற்றுருக்குறாங்க. இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். அவங்க அவையில் எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் இவங்க அடிக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த மிடில் ஆர்டர் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னோட எதிர்பார்ப்போ அதுவாக தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. தெரிஞ்சிருச்சு, எக்ஸ்போஸ் ஆகிருச்சு. இன்றைக்கி ஜெய்ஸ்வாலும் சரி, சூரியவன்ஷியும் சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குல்ல, 10 ஓவர்லேயே அவங்க வந்து 120, 130 போகிறது, பவர் பிளேலே ஒரு 80 ரன் அடிக்கிறது அப்படின்ட்டுலாம் இன்றைக்கி அப்படிலாம் போகலை. ஜெய்ஸ்வால் அந்த கேமை மாற்றுறாரு. ஜெய்ஸ்வால் வந்து ஒரு மாதிரி மெச்சூர்டாக அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சூரியவன்ஷி தான் எல்லா பாலுக்கும் போகிறாரு. இன்றைக்கும் ஆக்சுவலி போக தான் செஞ்சு தான் அவுட்டாக ஆனார் ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி கிட்ட. பட் அடுத்தது மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆரோட பவுலிங். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்கள பேட்டிங்கை தாண்டி எனக்கு பவுலிங் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி கம்பேக் வந்ததுக்கப்புறம் இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பவுலிங் லைனப்பில் ஒரு ஹர்ஷித் ராணா மிஸ் ஆகிறார், அவ்வளோதான். ஏன்னா கார்த்திக் தியாகியோட வேரியேஷன்ஸ் அவர் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா டைட்டாக போட்டார்னா பண்ணிடுவார் தான். இன்றைக்கி போட்டார் பாருங்க, பின்னாடி போட்டார் பாருங்க, அதுதான். நிறைய வழக்கமாக எக்கனாமிக்கலாக இருக்கிறாரு, ரேராக தான் அடி வாங்குறாரு. பட் வருண் சக்கரவர்த்தி தான் வாங்கிட்டே இருக்கிறாரு. பட் இன்றைக்கி வந்து ஒரு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுங்கிறத தாண்டி சூரியவன்ஷி, துருவ் ஜுரேல், ரியன் பராக் இந்த 3 பேரும் இல்லை. ரியன் பராக் அவர் ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரன்ஸ் வரலை, இப்போ லாஸ் வேறு ஆகியிருக்கிறாங்க. தென் இப்போ அவர் புதக்குழிகளில் போயிட்டுருக்காரு. வருண் சக்கரவர்த்திக்கு அது மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தது அது ஒரு நல்ல வேலையும் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அடுத்தடுத்த மேட்சஸுக்குள்ள ஆர்ஆர் கூட ஆடுற டீமுக்கு கூட வந்து அந்த மிடில் ஆர்டரை வந்து கொஞ்சம் உடச்சி போடுறதுக்கு இப்போ வருண் சக்கரவர்த்தி பார்த்து விட்டார். துருவ் ஜுரேல் எனக்கு நின்னாலே 50 ரன், 30 ரன், 40 ரன் அடவுட் பண்ணி அவரை மாதிரி செம்மையாக வாய்ப்பே கிடையாது, ஆடிடுவார். சௌரியும் எடுத்தாச்சு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணது. அந்த 4 ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி எனக்கு ஒரு பழைய வருண் சக்கரவர்த்தி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கூட சுனில் நாராயணும் ஒரு மாதிரி டேக் டீம் போட்டுக்கிட்டு இருந்தார், டெட்லியாக இருந்துச்சு. பின்னாடி வைபவ் வடாராவுக்கும் நல்லாவும் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் தியாகி வந்து ஜடேஜா, ஹெட்மயர் இந்த 2 பேரோட விக்கெட்டு 19வது ஓவரில், ரொம்ப முக்கியமான 19வது ஓவரில் பேஸ் ஆஃப் பண்ணுறாரு, பேஸை ஏற்றுறாரு. அவர்கிட்ட இருக்குது அந்த சரக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் என்னென்னா இன்னமும் அவர்கிட்ட இருந்து இன்னமும் அதிகமாக எதிர்பார்க்குறேன். லைக் அந்த எக்கனாமிக்கலாக இன்னமும் ஒரு 24, இன்னமும் ஏதாவது ஒரு 4 விக்கெட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே மாதிரி கேகேஆர் வின் பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் சொல்கிறேன், இந்த ஸ்கோர் வந்து அப்பா அங்கே பாருப்பா ஆர்ஆர்கிட்ட இருக்கிற பவுலிங் லைனப்புக்கு அவங்க நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேகேஆர் ஆல்ரெடி ரொம்ப லோவாக இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருப்பாங்க. இந்த ஸ்கோர் எப்படி அடிப்பாங்கங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் இன்னொன்று க்ரீனுக்கு கொடுத்து க்ரீனை டெஸ்ட் பண்ணதெல்லாம் எனக்கு புரியல. 22 ரன் கொடுப்பாரு, ஒட்டு செஞ்சுருப்பார் ஜெய்ஸ்வால். பவர் பிளேயில் ரன்னே இல்லைங்கும் போது க்ரீனை விட்டு விளாசிருப்பாங்க.
இத்தனைக்கும் சொல்கிறேன், க்ரீனு வந்து ஒன்று ஒரு மேட்ச் பவுலிங் போடுறாரு, இல்லை பேட்டிங் பண்ண மாட்டாரு, இல்லை பேட்டிங் பண்ணுறாரு பவுலிங் பண்ணுறாரு. அது விசித்திரமாக தான் இருக்குது. இன்றைக்கி பவுலிங் போட்டார், பேட்டிங்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கோரையும் ஆறாக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பவுலிங்லாம் இப்போ இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்துச்சு. இனிஷியலாக ஒரு ஆண்ட்ரே பர்கர் அண்ட் ஆர்ச்சர் அவங்க ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஓகே கேகேஆர் வழக்கம்போல அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஆறாக தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதில் எனக்கு ரகுவன்ஷியோட விக்கெட் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மனதளவுல பாதிச்சுது. ஜடேஜா ஆம்பால் தான் போடுவார், நேராக போடுவார். அவங்கள ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் நீங்கள் ஆடுறது பிரச்சனை கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன், சரியாக ஆடணும், கரெக்டாக ஆடணும். நீங்கள் ரிவர்ஸ் ஸ்வீப் போனார், காலி ஆனார். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோமன் பவுலையும் ஜடேஜா தான் எடுத்தார். ஸோ ஜடேஜா, ரோமன் பவுல் அண்டு ரகுவன்ஷி அந்த டீமில் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கக்கூடிய 2 பேரையும் அவர் எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இத்தனைக்கும் ஜடேஜா ஓவரில் தானே ரின்கு சிங் கேட்ச் ஒன்று கொடுத்தாரு ஷார்ட் டர்மலில். ஆண்ட்ரே பர்கர் விட்டுட்டு சிரிப்பார், அந்த ஒரு கேட்ச் எடுத்திருந்தாங்கன்னா மேட்சே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு ரின்கு சிங், இந்த ஹை ஸ்கூல் ரின்கு சிங் பார்த்துருக்கீங்களா? அந்த 6 பாலுக்கு 24ன்னு இருக்கும்போது அந்த 5 6 அடித்தார்ல, அந்த ஒரு ரின்கு சிங்கை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணார், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு 24 பாலுக்கு 40 50 அடிக்கணுங்கும் போது எவ்வளோ சிக்ஸு, இவ்வளோ சிக்ஸ் அடித்தா ஜெயிச்சிடலாம், ஒரு ஹிட்டு, அந்த 2 3 ஹிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெளிவாக இருந்தார். ஸோ அதனால் தெளிவாகவே ஆடிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி முடிச்சாருன்னா 3 4 சிக்ஸ்லாம் கிடையாது, 2 6 அடிச்சிருப்பார். 2 6க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 4 ஒன்று அடிச்சிருந்துருப்பார். ஸோ அந்த இடத்துல அவர் அனுகுல் ராயுமே செம்மையாக ஒரு விஷயம் பண்ணார். அவர் ஒரு 6 ஒன்று அடித்தார் ஆஃப் சைடில். அடித்தது போக வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து பேட்டில் 2 வந்துச்சு. ஒரு 76 ரன் பார்ட்னர்ஷிப் அங்கே போட்டாங்க. கேகேஆர் ஃபைனலாக வின் பண்ணாங்க, ஹோமில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஆர்ஆரை விடுத்திருக்கிறாங்க. ஆண்ட்ரே பர்கர், ஆர்ச்சர், இன்னொரு பக்கம் நீங்கள் சந்தீப் சர்மாவை ஆடவில்லை, பிரிஜேஷ் பட்டேலை பின்னாடி கொண்டு வந்தாங்க. ரியன் பராக் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுறாருல்ல, துஷார் தேஷ்பாண்டே வந்து ஜெயிச்சு கொடுத்தா உட்கார வச்சுருப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறாரு. பட் பிஷ்னோய், ஜடேஜா, அப்புறம் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் அந்த மிடில் ஓவர்ஸில் வச்சு நெருக்கி பிடிச்சி கொடுத்தாங்க. மேலே ரன்னு போச்சு, திரும்பி இந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் நெருக்கி போட்டதுனால தான் பின்னாடி வரைக்கும் மேட்ச் வந்துச்சு. இல்லைனா கேகேஆர் மேபி முன்னாடியே முடிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. யாரும் விக்கெட் போயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்பின்னர்ஸுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கொடுப்பேன். ஆர்ஆர் என்னப்பா பசங்களா, என்னப்பா நல்லா ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்களே உங்கள் தலையில் ப்ரெஷர் அள்ளி போட்டுக்கிறீங்களா? கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குங்க. ஏன்னா சூரியவன்ஷி நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தார், நல்லாவே அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்கள், ரன்ஸ் வர மாட்டேது பாருங்கள். ஸோ இது வந்து அடுத்த மேட்ச்சில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது டீமோட ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ டீமோட ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதுதான் இங்கே சூரியவன்ஷிக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சே அதுதான். பார்ப்போம். கேகேஆர் கிட்ட பெற்ற அந்த தோல்வி கண்டிப்பாக உங்களை நிறைய யோசிக்க வைக்கும், பேச வைக்கும், டிஸ்கஸ் பண்ண வைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஆர்ஆர் நல்ல பவுலிங் லைனப் வச்சுருக்காங்க, நல்ல டீம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சில பல டெசிஷன் மேக்கிங் சொன்ன பிளேயிங் 11ல் இந்த பிரிஜேஷ் பட்டேல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது சந்தீப் சர்மாவுக்கு பதிலாக அவருக்கான எப்போ கொடுப்பாங்க ஓவர் கொடுக்காம பின்னாடி எடுத்துகிட்டு வந்தது அதெல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக தான் இருந்துச்சு. பட் எனிவே கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. ரஹானே கிட்டேருந்து ரன் வரல, டீம் சைஃபர்லேருந்து ரன் வரல. ஓப்பனிங் பேரை மாற்றுங்க, நிறைய மேலே இறக்கி விடுங்க, கூட ரஹானே நீங்களாவது இறங்குங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் திரும்பவும் இதே ஓப்பனிங் பேரோட போனீங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த மாதிரிலாம் நடக்காது, அதை மட்டும் தான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க ஃபைனலி. வெல்கம் டு பிக் லீக்லாம் இல்லை, இன்னும் 2 3 விக்ட்ரி பெற்றால் தான் அந்த இடத்துக்குள்ளே வர முடியும். பட் ஆர்ஆர் எனக்கு என்னமோ முதல்ல ஜெயிச்சுட்டு திரும்பி வழக்கம்போல சறுக்குவாங்களோ அந்த மாதிரி டீமில் இவங்களும் ஒருத்தவங்களாம் வந்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி அண்ட் ரின்கு சிங்கோட சேசிங் நல்லா இருந்துச்சு, ஹாப்பி, ஓகேங்களா? ஸோ இது வந்து கேகேஆர் ஆர்ஆர் மேட்சோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். ஆனால் கேகேஆர் மேட்சாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. நைட்டு நடந்துச்சு பாருங்கள் முல்லன்பூரில் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச். சுவாரஸ்யமே இல்லை, அது என்ன தெரியல, எல்எஸ்ஜி கூட மேட்ச்னால மட்டுமே, எல்எஸ்ஜி மேட்ச்னால மட்டுமே எனக்கு பிடிக்க மாட்டுது. டாக்டிக்கலாக எனக்கு அவங்களோட முடிவுகள் பிடிக்க மாட்டேங்குது. வெரி ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணார். ஏன் ஓப்பன் பண்ணுறீங்க? மார்ஷும் மார்க்ரம் தானே ரன் அடிச்சு கொடுத்தாங்க ஹெவியாக, எதுக்கு நீங்கள் மாற்றுறீங்க? புரியலை. அவர் மேலே வரதுனால பேட்டிங் ஆர்டர் மாறுது. இன்றைக்கி அயுஷ் பதனி ஓப்பன் பண்ண வச்சாங்க, அதுவும் எனக்கு புரியலை. இன்றைக்கி திக்வேஷ் ரத்தியை உட்கார வச்சாங்க, அதுவும் எனக்கு புரியலை. 3 4 வருஷத்துக்கு முன்னாடி மொசின் கான் 150 140 போட்டார், ஸ்விங் பண்ணார். அவர் இன்னும் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க தெரியல. காயமாயி அவர் தையல் போட்டு கொண்டு வராங்க. தப்பு கிடையாதுங்க, நான் அப்படி தப்பு சொல்லலை. ஆனால் பயன்படுத்த முடியல. மயங்க் யாதவ் ரிசர்வில் உட்கார வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜியோட மேட்ச் அப்படின்னாலே இவங்க எப்படியுமே குட்ட குழப்ப தாண்டா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ப்ராப்பர் ஒரு பிளேயிங் 11 இருக்கவே மாட்டுது. எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சுருக்காங்க, அதை அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் முடியலங்கும் போது வருத்தங்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஷமி ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பிரியன் ஷாரியாவுக்கு
குத்தி 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 போட்டுகிட்டே இருந்தாங்க. லெக் சைடில் எவ்வளோ ஷாட்ஸ் அடித்தாங்க, பிடிங்கி 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 லெக் சைடில் அவர் எவ்வளோ ஷாட்ஸ் அடிச்சிருந்திருப்பாரு. யார்கர் கண்ணில் காமிக்கவே இல்லை, அவசர எஃப்ஆர்கர் விளங்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் போடுவாங்க, பட் ஆனால் நியூ பாலில் குத்தி 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 லெங்த்தை பிடிக்கிறேன்னு போட்டே இருந்தாங்க. பிரியன் ஷாரியாவுக்கு ஆசிரியர் வெளியிலேயாவது போடுவாங்க, வெளியிலையும் போட மாட்டாங்க, லைன்லேயே போட்டுட்டு இருக்கிறாங்க. பட் பிரியன் ஷாரியா கவனித்து வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் அவங்க இவங்கன்னு பேசுகிறோம். பட் பிரியன் ஷாரியா லாஸ்ட் 2 இயர்ஸாக பஞ்சாப் கிங்ஸ்க்கு வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ஸோ பவுலிங் அங்கே ப்ரிடிக்டபுளாக இருந்ததுக்கப்புறம் இங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. இத்தனைக்கும் எய்டன் கூப்பர் கான்லி முதல்ல ஸ்லோவாக தான் ஆடிட்டு இருந்தார். அவருக்கே கோவம் வர அளவுக்கு எய்டன் மார்க்ரம்லாம் விட்டு 32 ரன் அடிக்கிற அளவுக்கு பவுலிங் போட வச்சு அந்த அட்லீஸ்ட் மிடில் ஓவர்ஸுங்க 20 ரன்னு, 14 ரன்னு, 10 ரன்னு, 19 ரன்னு, 18 ரன்னு, 32 ரன்னு. அந்த 6வது ஓவருக்கு அப்புறம் ரன்னு மடமடன்னு வந்துக்கிட்டே இருந்தது. கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 300 வருவாங்களா 250 வருவாங்களா அப்படின்னு யோசிக்க முடியாத அளவுக்கு தான் கூப்பர் கோன்லி கொஞ்சம் இனிஷியலாக நிறுத்தி வச்சிருந்தாரு. கூப்பர் கோன்லி மட்டும் வெரி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்த மேட்ச் ஆப்வியஸ்லி 280 300 வரைக்கும் அது போயிருந்திருக்கும். பட் பிரியன் ஷாரியா சீரியஸ் பிரியன் ஷாரியாவாக இருக்கிறாரு. அப்புறம் நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அந்த மிடில் ஆர்டர் டெஸ்ட் செய்யப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் ஸ்டாயினிஸ் வந்து ஃப்ளாட்டாக அடித்தார், டென்னிஸ் பால் 6 2-3 அடித்தார், ஷமியை எதிர்த்து அடித்தார். அதுக்கப்புறம் சஷாங்க் வந்தால் ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6, அப்புறம் ஆஃப் சைடில் ஏறி விக்கெட்டுக்கு மேலே ஒரு 6. ஓகே, வரவங்க போகிறவங்க அடிக்கிறாங்க, அந்தளவு தான் வளர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சு. 250க்கு மேலே அடிச்சாச்சு, இதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தெரியும். அதனாலவோ என்னவோ தெரில ஆயுஷ் பதோய் மார்க்ரம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 30க்கு 61 இருந்துச்சு. அடுத்தது பண்ட்டும் மார்க்ரமும் சேரும் போது அப்படியே 2 பால் காணினாங்க, முடிஞ்சு போச்சு, அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் பண்ட்டு வந்து ஒத்தகை 6, அப்புறம் ஸ்டெப் அப்னு ஒத்தகை 6, அதுக்கப்புறம் மிடில் விக்கெட்டுக்கு மேலே பெரிய 6 இதெல்லாம் அடித்தார். அவர் இருக்கிற வரைக்கும் இந்த ஹோப்புங்கிறது இருந்துச்சு. ஆனால் மற்றவங்க நிக்லஸ் புரான் எடுத்துக்கிட்டே 2 பால் ஆடுறாரு, சரியாகவே ஆடுறதில்ல, அவருக்கு படவே மாட்டேங்குது, அவருக்கு இந்த சீசன் ஃபுல்லாகவே முழுக்க பட மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 250 அடிக்க விட்டுட்டாங்களா, ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இதுலேயும் பிரின்ஸ் யாதவ்னு ஒருத்தர் போட்டுருக்கிறாரு பாருங்க. ஐயோ, பிரின்ஸ் யாதவ் மாதிரி ஒரு ஷமி போட்டிருந்தாலோ, ஷமி மாதிரி பிரின்ஸ் யாதவ் மாதிரி இன்னொரு ஆள் யாராவது போட்டிருந்தாலோ மேபி கம்மி பண்ணிருக்கலாமா? இல்லைங்க, அவங்களுக்கு நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது. மோசிங்கானும் வச்சு போட்டாங்க, எல்லாருக்கும் அது விழுந்துச்சு. கிரெடிட்ஸ் கோஸ் டு கூப்பர் கான்லி, பிரியன் ஷாரியா. அப்புறம் கீழே என்னங்க, தைரியமாக தாராளமாக போடலாம். இதில் வந்து அபிஷேக் விஜயகுமார், சஹல், மார்க்கோ யான்சன் இவங்க வந்து ஒரு 30 ரன் விடு கொடுத்துட்டு விக்கெட்டும் எடுத்தாங்க, விக்கெட் எடுக்காமலும் போனாங்க. ஓகேங்க, இந்த 251 அடிக்கும் போதே 250 அடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. ஆனால் 200 அடிச்சு வந்தாங்க, ஆனால் 50 ரன் வித்தியாசம் தோத்தாங்க. அந்த 200லாம் இல்லைங்க, மேலே மாதிரி எனக்கு என்னமோ பண்ட்டுக்கு பதிலாக வேறு யாராவது மார்க் 2 பேரும் ஓப்பன் பண்ணி மார்க் நான் பின்னாடி அடிச்சிருந்தேன். ஓப்பன் பண்ணி விட்டா இன்னும் நெருங்கி இருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. இவங்களே இப்படி வரும்போது அப்புறம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அது வந்ததுக்கப்புறம் என்னென்னு சொல்லுங்கள், எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். ஏன் வந்து தான் இப்போ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒன்று பஞ்சாப் கிங்ஸ் சொல்கிறேன், ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சியில் ரிக்கி பாண்டிங்கோட அண்டர் கோச்சிங்கில் செம்மையாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரியன் ஷாரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, ப்ராப்ஸ் 30 ரன் இன்றைக்கி எப்படியாவது வந்துடும். கூப்பர் கோன்லி நம்ப வச்சாங்க, ரம்பி உள்ளே கொண்டு வந்தாங்க, 2 பேரும் நீங்கள் 100 அடிக்க வேண்டியது, அது கூப்பர் கோன்லி 100 அடிக்க வேண்டியது. ஸ்டானிஸுக்கு பேட்டிங் கிடைச்சது, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஷஷாங்க் வந்தோடனே 6 அடிக்கிறாரு. அண்ட் பவுலிங்கில் சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொருத்தங்களும் இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஹர்ஷ்தீப் சிங் 4 ஒய்டு போட்டாலும் திரும்ப நிதானத்துக்கு வந்துடுவார். மார்க்கோ யான்சன் செம்மையாக அடி விழுந்தாலும் திரும்ப நிதானத்துக்கு வந்துடுவார். மிடில் ஓவர்ஸில் யுஸ்வேந்திர சஹல் போட்டு கொடுத்துருவார். அண்ட் அப்படியே நீங்கள் டெத் ஓவருக்கு வரும்போது வைஷாக் விஜயகுமார் இருக்கார், அவரும் போட்டு கொடுத்துருவார். இப்படின்னு உள்ளே இருந்துக்கிட்டு ப்ரெஷர் டைமில் பேசி ரெடி பண்ணிட்டு இருந்தாலே போதுமே தரேன். மற்றபடி போயிட்டு அவங்கள்ட்ட இதை போட்டு அதை பொண்ணு சொல்லவே தேவையில்லை. ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று பஞ்சாப் கிங்ஸ், இன்னொன்று ஆர்சிபி. அன்பீட்டன் சைடாக இருந்துருக்குறாங்க ஸ்ரேயாஸ் ஐயரோட ஒரு டீம். சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லாமல் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களை பீட் பண்ணுறதுக்கு யாரால தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். சிஎஸ்கே பீட் பண்ணியாச்சு, எம்ஐ பீட் பண்ணியாச்சு, ஆர்சிபி பீட் பண்ணியாச்சுல, ஆனால் ஆர்சிபி கூட ஆளுங்க அது ஒன்று இருக்குது. இப்போது பாருங்கள், இங்கே வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க, ஓட விட்டுருக்குறாங்க, எல்எல்ஜி எல்லாம் கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மாதிரி விளையாண்டுருக்காங்க இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி பிரியன் ஷாரியா கிட்டேருந்து கூப்பர் கோன்லிகிட்டேருந்து 100 2 பேரும் 100 ரன் அடிச்சு தான் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று மிஸ் பண்ணுறேன். பட் ஓகே, பர்ஃபெக்டாக விளையாண்டுருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ், ரொம்ப பர்ஃபெக்டாக விளையாண்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சேப்பாக்கும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு வேன்கடேவும் பிரச்சனை கிடையாது, முள்ளன் பூரா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களால கவுஹாத்திலையும் போய் ஆட முடியும், சின்ன சுவாமிலையும் போய் அவங்களால ஆட முடியும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் திரும்பவும் சொல்கிறேன், 2 பேருக்கு தான் போட்டியே. அதில் பஞ்சாப் கிங்ஸ் முன்னாடி இருக்காங்க ஆர்சிபியோட. ஆர்சிபி 2 மேட்ச் தோத்தாங்க,
இல்லை பஞ்சாப் ஆர்சிபி கிட்டேயாவது எனக்கு ஒருவேளை ஜிதேஷ் சர்மா மேலே சால்ட்டு, பவுலிங்கில் ஒரு மாதிரி சுயேஷ் சர்மா அப்படி இருக்கு. ஆனால் அங்கே அப்படி யாரை சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவர் இல்லைன்னா அவருங்கிற மாதிரி அப்படி வச்சுருக்கிறாங்க. அது ஆர்சிபி கிட்ட கொஞ்சம் இருக்குது, பட் இவங்ககிட்ட ஹெவியாக இருக்குது ஒன்று. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், கேச்சஸ் நீங்கள் விட்டாங்க, பங்கமாக விட்டாங்க. சஷாங்க நீங்கள் கேட்சை விட்டுட்டே இருந்தார். இதுலேயும் பிரியன் ஷாரியாவும் வந்து பிராப் சிம்ரனும் கேட்சை விட்டார். அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. கால குடும்ப கதிரவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக வராது. 50 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாச்சு, ஸ்வாகாக ஜெயிச்சாச்சு பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ட்டு ஃபேன் எவ்வளோ வருத்தப்படுறீங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபேன்ஸ், மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் அடுத்த ஒரு 2-3 நாள் 4-5 நாளைக்கு அசைக்க முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ். அப்படி ஒரு வெற்றிகள், அப்படி ஒரு நெட் ரன் ரேட் ஊக்கம், அப்படி ஒரு டாமினன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கேகேஆர் மேலே வந்திருக்கிறாங்க, மும்பை இந்தியன்ஸ் கீழே போயிருக்கிறாங்க. அதை அடுத்தடுத்த நாட்களில் மாறுமான்னு பார்ப்போம்.